மைக்கை எடுத்துக்கொண்டு முறுக்குன்னு முறுக்குறாங்க பசங்க, அள்ளிக்கிட்டு வர்றாங்க ஆம்புலன்ஸ்ல, எடுக்க முடியவில்லை பாடிய, தரையோடு தேய்ச்சிருச்சு, எலும்பு கூட கிடைக்கல, கண்கூடாக பார்க்கின்றோம். ஏன் இப்படி இருக்கிறாங்க இளைஞர்கள்? இதனால இந்த அலட்சியம். உயிரை துச்சமாக மதித்து நீ அப்படி என்ன சாதிக்க போகிறாய்? உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய், உன்னை ஆளாக்கிய தந்தை, இன்று நம்முடைய பிள்ளையை நம்ம வளர்க்கிறோம், அவன் உருவாகி அவன் நம்மை பார்ப்பான் என்ற 1000 நம்பிக்கையோடு உன்னை பெற்று வளர்த்தார்களே, உன்னை பெற்று அதுக்குதான் பெற்றாங்களா? பெற்று வளர்ப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? எவ்வளவு சிரமங்களை தாண்டி ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்படுகின்றது. காரணமே இல்லாமல் இந்த அற்ப இன்பங்களுக்காக வேண்டி இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்கள் தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல பருவங்கள் உண்டு. இலக்கியங்கள் கூட அதை பலவாறு பிரிப்பார்கள். ஒரு ஆணுடைய பருவத்தை சொல்லும் போது பாலகன், விடலை, காளை, மீளி, மறவோன், துறவோன், முதுமகன் என்று ஆண்களுக்கு பருவங்களை கொண்டு பெயர்களை குறிப்பிடுவார்கள். பெண்களுக்கு எடுத்துக்கொண்டால் பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண், இப்படி பெண்களுக்கு உரிய பருவங்கள் உண்டு. இது சிறிய வயது முதல் முதிய வயது வரை அவ்வாறு பல பெயர்கள்ல பிரிக்கப்படுது. இதுல இந்த மத்தியப்பட்ட பருவம் இருக்கிறதே, அதாவது ஒரு மனிதன் பிறக்கும் போது குழந்தையாக இருக்கின்றான், பெரும்பாலும் அவன் மரணிக்கக்கூடிய நேரத்திலே முதுமை பருவத்தை அடைந்திருப்பான். இந்த குழந்தை பருவம் என்பது ஒரு விதமான பலகீனம், முதுமை பருவம் என்பது அது இன்னொரு விதமான பலகீனம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இளமை பருவம் இருக்கிறதே, இது ஒரு ஆற்றல் மிக்க பருவம். இந்த கருத்தை திருமறை குர்ஆனே சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான் திருமறை குர்ஆனிலே, அல்லதீ கலக்கலக்கும் மின் லாஃபின், அவனே உங்களை பலவீனத்தில் இருந்து உங்களை படைத்தான், பலவீனமான நிலையில் படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி லாஃபின் குவ்வா, பிறகு அந்த பலவீனத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு ஆற்றலை தந்தான், ஒரு பலமான படைப்பாக ஆக்கினான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லாஃபின் வஷைபா, பிறகு அந்த பலமான பருவத்தில் இருந்து பலவீனத்தையும் வயோதிகத்தையும் அவனே தந்தான். இதே கருத்து நம்ம சொல்றோம், அந்த கருத்து குர்ஆன்ல அப்படி இருக்கு. அந்த கருத்தை நம்மளும் உங்கள்ட்ட சொல்றோம். பிறக்கும் போது பலவீனனாக இருக்கிறான், பிறகு அந்த பலவீனத்திற்கு பிறகு ஒரு ஆற்றல், ஒரு பலம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. பிறகு மீண்டும் அந்த ஆற்றல் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அவன் முதுமை பருவத்தை அடைந்து விடுகின்றான். எனவே குழந்தை பருவத்திலும் ஒரு பலவீனம் உண்டு, முதுமை பருவத்திலும் ஒரு பலவீனம் உண்டு. ரெண்டுமே கிட்டத்தட்ட நீங்க நிறைய சிமிலரா நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒத்த பருவம் தான். ஒரு குழந்தையை பாருங்கள், ஒரு முதியவரை பாருங்கள், நிறைய விஷயங்களை ஒத்து போகுதா இல்லையா? சின்ன பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேட்குமா? கேட்காது. பெரியவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அது அந்த பருவத்திலே வரக்கூடிய நேரத்திலே அது மாதிரியான தன்மைகள் ஏற்பட்டு விடும். பல்லில்லா கிழவனும் பச்சிலம் குழந்தை தான் அப்படின்னு சொல்றாங்களா ஒரு பழமொழி. பல்லில்லா ஒரு வயதான ஆளுக்கு அர்த்தம் என்ன? அவரு சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டாருன்னு அர்த்தம். வமன் அம்மிரஹு நக்கிஸ்ஹு ஃபில் கல்ப், இதுவும் குர்ஆனுடைய வசனம். நாம் யாருக்கு வாழ்நாளை அதிகப்படுத்துகின்றோமோ அவரை படைப்பில் தலைகீழாக்குவோம். குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு இறங்கு முகம்தான். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, 5 வயசு இருக்கு, 10 வயசுல டெவலப் ஆயிருக்கும், 15 வயதுல அதோட டெவலப் ஆயிருக்கும், 20 ஆண்டிலே அதுல ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். உடலிலும் அதில் சிந்தனையிலும் அறிவிலும் பெருகிக் கொண்டே போகும். இது காலத்துக்கு இப்படி போகுமான்னு கேட்டா போகாது. ஒரு கட்டத்தில் நின்றும், ஒரு கட்டத்திலே உடல் வளர்ச்சி நின்றுவிடும், உடல் ஆரோக்கியம் அதுக்கு மேல போகாது. அதுபோல சிந்தனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு மங்க ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே இறங்க ஆரம்பிச்சோம். எப்படி குழந்தையில இருக்கும் போது பலகீனங்கள் வந்ததோ முதுமை பருவத்திலும் அதே மாதிரியான பலகீனங்கள் வந்துவிடும். அப்ப குழந்தையில ஒரு பலகீனம், முதுமையில ஒரு பலகீனம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இளமை பருவத்தில் தான் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பருவம் எந்த பருவம்? இளமை பருவம் தான். இளம் கண்டு பயமறியாதுமாங்க. சின்ன பிள்ளை பயப்படும், வயசானவங்களும் எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிப்பார்கள். துணிந்து இருக்கக்கூடிய பருவம் என்பது எது? இளமை பருவம் தானே. எனவேதான் இந்த இளமை பருவத்தை மையப்படுத்தி சில பிரச்சாரங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கின்றது. இன்னும் ஒன்று, மார்க்கத்தின் அடிப்படையிலையும் இந்த இளமை பருவம் பற்றி பேசப்பட்டிருக்கு. இளமை பருவத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் என்பதற்கென்று
தனியான அறிவுரைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இப்ப அரசுடைய நிழல் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம். மறுமையிலே எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தப்படுவோம். அப்போது சூரியன் நம்முடைய தலைக்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த வெப்பத்தின் காரணத்தினால் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் வியர்வை பெருக்கெடுத்து ஓடும். அச்சமயத்திலே தன்னுடைய அரிசை கொண்டு இறைவன் 7 சாராருக்கு நிழல் கொடுப்பான். அல் இமாமுல் ஆதில் ஆரம்பிக்கும், நீதிமிக்க ஆட்சியாளன் என்று ஆரம்பித்து 7 தன்மைகள் சொல்லப்படும். அதுல ஒரு வகை யாருன்னு சொன்னா இளைஞர்கள். வணக்க வழிபாடிலே ஊறி திளைத்த இளைஞர்கள், அந்த இளமை பருவத்திலே நல்ல வணக்கங்கள் புரிந்து இறை மார்க்க தொடர்போடு யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசிலே நிழல் கிடைக்கும் என்று நபிகளார் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த இளமை பருவத்தினுடைய அவசியத்தை நமக்கு மார்க்கமும் சொல்லி இருக்கின்றது. ஒரு துடிப்பான ஒரு பருவம், சரியானவற்றை சிலவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தெளிவு இருக்கக்கூடிய ஒரு பருவம். இப்ப நாமெல்லாம் பெரும்பாலும் இந்த கொள்கைக்கு எப்படி வந்தோம், ஏகத்துவத்துக்கு எப்போ வந்தோம்? இளமை பருவத்தில் தான் வந்திருப்போம். பெரும்பாலும் நீங்க எடுத்து பாருங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகள் பல பேர் அவர்கள் எந்த பருவத்திலே இருக்கும் போது இந்த ஏகத்துவத்தை நோக்கி வந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இளமை பருவம் தான் இருக்கும். இந்த இளமை பருவத்தில் பிரச்சாரம் செய்வதை கேட்கும் போது அவனுக்கு நியாயம் புரியும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிந்திக்க மாட்டாங்க. பெரியவங்க ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு என்ன, நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய வழியில பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்துடும். இளமை பருவத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால தானே ஏகத்துவத்தை நோக்கி வர்றாங்க. புதிய இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு மார்க்க சம்பந்தமான விஷயங்களை விளக்கி அவர்களுக்குரிய கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய பணியினை நாம் கையிலே எடுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இளமை பருவத்தில் ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. மார்க்கம் சொல்லக்கூடிய இளமை பருவம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய இளைஞருடைய நிலையை பாருங்கள். அவர்களுக்கு எதை பற்றியாவது ஒரு அக்கறை இருக்கின்றதா? சமுதாயத்தை பற்றி அவங்க யோசிக்கிறாங்களா? பெற்றோர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுகின்றார்களா? தன்னை பற்றிய கவலையாவது அவர்களுக்கு இருக்கின்றதா? எப்படியெல்லாம் ஒரு சீரழிவிலே சிக்கி தவிக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இளமை பருவத்தில் எல்லா சமுதாய மக்கள் இருப்பதை போலவும் தான் பல இடங்களில் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் இருக்கின்றார்கள், இளம் பெண்களும் இருக்கின்றார்கள். எனவேதான் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே இது மாதிரியான பிரச்சாரங்களை நாம் முன்னெடுக்க வேண்டி இருக்கின்றது. நாம் எப்போதும் படைத்தவனை மறந்து விடக்கூடாது. நாம் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தோம் ஒரு கணம் யோசித்து பாருங்க. ஒன்றுமில்லாமல் நாம் இருந்தோம். நம்மை இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பி வைக்கின்றான். நாம் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்திலே இறைவன் தரக்கூடிய ஞாபகத்துக்களை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் எந்த ஒரு வினாடியாவது இறைவனுடைய ஞாபகத்தை பயன்படுத்தாத நேரம் என்று ஒரு கணம் இருக்கிறதா? நம்ம பிறந்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்ணுகிற உணவு இறைவன் போட்ட சாப்பாடு. நாம் சுவாசிக்கின்ற காற்று, பிராணவாயு இல்லை என்றால் சுவாசிக்க முடியுமா? சுவாசிப்பதற்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் யார் கொடுத்த ஆக்சிஜன்? அல்லாஹ் கொடுத்த ஆக்சிஜன். அது இல்லைன்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது. எல்லா சடங்களா மாறிடுவோம். அப்ப நாம் பிறந்ததிலே இருந்து நாம் இறக்கின்ற வரை உலகத்திலே எந்த நாட்டில் ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் அவனுக்கு தேவையான ஆக்சிஜனை அல்லாஹ் அமைத்திருக்கின்றானா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை எல்லாம் தந்திருக்கிறான். இதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது அல்லாஹ்வுடைய நியமத்தை தான் யூஸ் பண்ணி தான் பேச முடியும். என்னுடைய பேச்சை நீங்க கேட்கிறீங்க, அதுக்கு காற்று என்பது தேவைப்படுது. காற்று என்பது சுவாசிப்பதற்கு மட்டும் பயன்படக்கூடிய ஒன்று அல்ல. அது பல விஷயங்களை நமக்கு செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த பேச்சு எப்படி நம்முடைய காதுகளுக்குள்ள வருது? நான் பேசும்போது ஒரு ஓசை ஏற்படுகிறது. அது காற்றிலே சில வைப்ரேஷன்களை, அதிர்வுகளை உண்டாக்குது. இந்த காற்றிலே ஏற்பட்ட அதிர்வுகள் நம்ம காதுக்குள்ள போகுது. காதுகளுக்குள்ளே ஒரு ட்ரம் மாதிரி எல்லாம் அவன் வைத்திருக்கின்றான். இந்த ஓசை காதுகளுக்குள்ளே சென்று அந்த காதுகளில் உள்ள அந்த சவ்வுகளை வருடுகிறது. அப்ப அதுக்கு உள்ள ஒரு மெக்கானிசம் வைத்திருக்கிறான் இறைவன். அதை உள்ளே அந்த அதிர்வுகளை புரிந்து கொண்டு நான் சொல்ல வரக்கூடிய கருத்தை அது புரிய வைக்கிறதா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு நியமத்து என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிசைன் பண்ணணும். இப்ப காது அமைப்பதுன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான காது அல்ல. இப்ப நான் ஒண்ணு சொன்னா எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? காதுகளை இறைவன் தந்திருக்கிறான்னு சொன்னா அனைவருக்கும் ஒரே மாதிரி காதுகளை அமைக்க வேண்டும். கண்கள் இருக்கிறது. நான் என்ன கலர் சட்டை போட்டிருக்கேன்?
ரெட் கலர் சட்டை போட்டிருக்கேனா என்று கேட்டா இல்லைன்னு எல்லாருமே தலையாட்டுறீங்க. அப்ப நான் போட்டிருப்பது வெள்ளை நிறம் என்பது எல்லா கண்களுக்கும் வெள்ளையா தெரியுது. இப்படி இருந்தால் தான் உலகம் பயணிக்க முடியும். ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், டிராபிக் சிக்னல் வச்சிருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது கண்ணால பார்த்து தான் அதை முடிவு செய்யறோம். சில நேரங்கள்ல என்ன செய்வாங்க, சவுண்ட் மூலமா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப ரேர். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த 3 கலர் வச்சிருப்பாங்க, கிரீன், ஆரஞ்சு, ரெட். கிரீன் போட்டா போகலாம், ரெட் போட்டா நிக்கணும், ஆரஞ்சு வந்தா சிக்னல் மாற போகுது, இப்ப இருக்கிற சிக்னல் மாற போகுதுன்னு அர்த்தம். இந்த சிக்னல் என்ற இந்த சிஸ்டம் எப்போ தெரியுமா பயனுள்ளதா ஆகும்? உலகத்திலே இருக்கின்ற எல்லா கண்களும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். இத்தனை கோடி மக்களுக்கும் பச்சை பச்சையா தெரிஞ்சாதான் இந்த சிஸ்டமே வேலைக்காகும். இது ஒருத்தருக்கு மாத்தி தெரியுதுன்னு வைங்களேன், ரெட்டு விழுந்துருச்சு, அது ஒரு ஆளுக்கு கிரீனா தெரியுது. இப்ப என்ன பண்ணிடுவாரு, வண்டியை கிளப்பிடுவாரு, தேக்க வர மோதிடுவான், சிக்கலா போயிடும். இப்ப ஒருத்தர் கருத்தை இன்னொருத்தர் சொல்லணும், சொல்றதுக்கு முன்னாடி அவர் யாரு நமக்கு தெரியும். நண்பர்கிட்ட சொல்ல வேண்டிய கருத்தை போய் எதிரிட்ட சொன்ன என்னத்துக்காக? கண்ணை பார்க்கும்போது நண்பர்னா ஒரு நண்பரா தெரியும், ஒருத்தருக்கு மாத்தி பார்வை ஆப்போசிட்டா தெரியுது. எதிரியை பார்க்கும்போது நண்பனுடைய முகத்தை தெரிஞ்சிச்சுன்னா ரகசியத்தை அங்கே போய் சொல்லிடுவாரு, சிக்கலாயிருமே. இப்படி ஞாபகத்துக்கள் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய உடல் அமைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய உடல் அமைப்பிலே இருவிதமான அமைப்புகளை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஒன்று பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்று சொல்வார்களே, தானியங்கி முறை. அதை நாம் இயக்க தேவையில்லை, அது தானாக இயங்கும். இன்னும் ஒன்று என்ன, மேனுவல், தானாக அது இயங்காது, நாம் தான் அதை இயக்க வேண்டும். 2 விதங்களிலே நம்முடைய உடல் உறுப்புகளை இயங்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். இது எப்படிப்பட்ட ஒரு படைப்பு தெரியுமா? லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இறைவன் சொல்லுகிறான், ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகிய முறையிலே படைத்திருக்கிறோம். சும்மா படிச்சு விட்டு அனுப்பி விடுறது மட்டுமல்ல, எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனிதன் அழகிய முறையிலே வாழ்வதற்கு எல்லாமே இங்க இருக்குது. இப்ப நான் சொன்னேன், உடலிலே இருவிதமான படைப்பு. ஒன்று தானியங்கி முறை, இன்னும் ஒன்று நாம் இயக்கக்கூடிய முறை, ஆட்டோமேட்டிக் மேனுவல். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்கள் இருக்குல்ல, நம்முடைய உடம்புக்கு உள்ளே பெரிய ஒரு ஃபேக்டரியே ரன் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? இதயம். 90 வயசு ஒரு ஆளுக்குன்னு வைங்களேன், 95 வயசுல ஒருத்தர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? 95 ஆண்டு காலம் அவருடைய அந்த இதயம் நிற்காமல் ஒர்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். உலகத்திலே 95 ஆண்டுகள் இயங்கக்கூடிய ஒரு எந்திரம் எங்கேயாவது நீங்க சொல்ல முடியுமா? 1 மணி நேரம் போட்டாச்சுன்னா மோட்டர் சூடாயிரும், புகஞ்சு போயிடும், அமர்த்திடணும். அயன் பண்றதுக்காக வேண்டி அயன் பாக்ஸ் பிளக்ல மாட்டி வைக்கிறோம். மாட்டிட்டு நீங்க டூர் போயிட்டீங்க, ஊட்டிக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு வர்றீங்க, அந்த அயன் பாக்ஸ் இயங்குமா? புகஞ்சு போயிடும். அப்ப ஒரு இயந்திரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இயங்க முடியும், ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. 95 ஆண்டு காலம் வாழக்கூடிய ஒருத்தருக்கு 95 வருஷம் அந்த இதயம் இயங்குது பாத்தீங்களா? அல்ல அந்த நியமத்து இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த உறுப்புகள் எல்லாமே இயற்கை முறையில அது இயங்குகின்றன. அதை நாம் இயக்குவதில்லை. அதை நாம் இயக்கினால் உலகத்தில் நம்மால் வாழவும் முடியாது. இப்ப ஹார்ட் இருக்கு, ஹார்ட்டுடைய வேலை என்ன? ரத்தத்தை பம்ப் பண்றதுதான், மேல கீழே அனுப்பி பம்ப் பண்ணி அனுப்பும். இதை நான் இயக்குறேன்னு வைங்களேன், கையில ஒரு பட்டன் வச்சிருக்கிறேன் அல்ல. இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? இதயத்தை இயக்கிறதுக்கு இது எப்படி அமைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன அமைப்போ இதயம் வேலை செய்யும். ஒருத்தர் அங்கிருந்து வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம், அப்ப நம்ம கீழே விழுந்துருவோம். ஏன் அமுக்கிறது நிப்பாட்டிடுமா இல்லையா? வேறொரு விஷயத்துல கவனம் செலுத்தக்கூடிய நேரத்திலே இந்த வேலையை நிறுத்தி விட்டால் நம்முடைய கதை அங்கே முடிஞ்சு போயிடும். அப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அந்த இயக்கத்தை தானியங்கி முறையிலே அமைத்து விட்டார். நாம் கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் இதயத்தை பற்றி யோசித்தாலும் சிந்தித்தாலும் சிந்திக்காமல் இருந்தாலும் அது வேலையை அது பார்த்துக்கிட்டே இருக்கு. சாப்பிடக்கூடிய உணவுகள், அந்த உணவை ஜீரணப்படுத்துவதற்காக வேண்டி அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்று சொல்வார்கள். எல்லா உணவும் மெட்டபாலிசம் என்ற முறையிலே எல்லா உணவுகளும் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அதற்கு ஏற்ப பித்த நீர் சுரந்து அந்த உணவை ஜீரணப்படுத்தி அதில் இருந்து பெற வேண்டிய சத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை வெளியேற்றுகின்றது. இதுக்கு ஒரு சிஸ்டம் வைத்திருக்கிறான் இறைவன். சிறுநீரகத்தை வைத்திருக்கின்றான், மூளையை வைத்திருக்கிறான். எல்லாமே அது தன்னால் இயங்கக்கூடிய முறையிலே அமைத்து விட்டான். இது நம்ம இயக்கிறதாக இருந்தால் நம்ம சம்பாதிக்க முடியுமா? நம்ம ஏதாவது வேலை செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட ஞாபகத்து நமக்கு இருக்கிறது. வெளிரங்கமான உறுப்புகள் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக் கிடையாது, அதை மேனுவலா இயக்கணும். இப்ப கை இப்படி வரணும்னா கை அப்படி கொண்டு வந்தா தான் அது சரியா வரும். இது ஆட்டோமேட்டிக்கான சிக்கலா போய் நம்ம கை நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு வைங்க,
விபத்தாயிருமோ இல்லையா? இப்படி நாம் இதை பற்றி நான் நிறைய சொல்ல முடியும், இதுல ரொம்ப வேண்டாம், இந்த அளவுக்கு போதும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் தந்த நியாமத்துக்கள், அவ்வளவு நியாமத்துக்களை நாம் ஒவ்வொரு தினமும் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டாமா? நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ அதை கவனத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா? ஒவ்வொரு பருவத்தையும் எப்படி அமைக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றானே. குழந்தை பருவத்தில் எப்படி இருக்கணும், இளமை பருவத்தில் எப்படி இருக்கணும், நம்முடைய ஒவ்வொரு நாட்களையும் எப்படி இறை வழிபாட்டிலே வழக்கங்களிலே கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய பேச்சுக்களிலே செயல்பாடுகளிலே எப்படி மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும், திருமணமாகட்டும் என்ன பிற காரியங்களாகட்டும் அதை நாம் செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்ன என்று அனைத்தையுமே மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. இதை எல்லோரும் கவனிக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் கவனிக்கின்றார்களா? இறைவனை பற்றிய ஒரு நன்றி உணர்வு அவர்களுக்கு இருக்கின்றதா? உலகத்திலே அவன் வந்து விட்டான், அவன் பேச்ச பாத்தீங்கன்னாலே எதை பத்தியும் கவலைப்படாதங்கிறான். அப்படி இருக்கின்றார்கள். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஐ டோன்ட் கேர், நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான், என்ஜாய் யுவர் செல்ஃப், இப்படிலாம் சில பேச்சுக்களை பேசுறாங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ண மச்சான், பாத்துக்கலாம், அதை போட்டு நம்மளை போட்டு அது ரூல்ஸை போட்டு சாவடிப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, என்ஜாய் பண்ற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம் என்று மனம் போன போக்கிலே இன்றைய இலசுகள் வழிதவறி போகின்றார்களா இல்லையா? எத்தனை பேரை நாம் பார்க்கின்றோம். அந்த இளமை பருவத்திலே கொஞ்சம் கூட ஒரு மார்க்க தொடர்பு கிடையாது, ஒரு சலாம் கூட கிடையாது. பள்ளிவாசலுக்கு வர்றது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது அதை கூட விடுங்க, இதுவும் கடமை தான். அதை விட ரொம்ப எளிமையானது என்ன? ஒரு முஸ்லீமை பார்க்கக்கூடிய நேரத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அந்த வார்த்தைகளாவது அவருடைய வாயிலிருந்து வருகின்றதா? ஒரு பருவ வயதை அடைந்து விட்டால் வெளி உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் எப்படி நாம் வெளிவர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றது, அந்த நடைமுறைகள் பேணப்படுகின்றதா? இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான். கண்ணியமான முறையிலே உடை அணிவது, கண்ணியமான பேச்சுக்களை பேசுவது, கண்ணியமான முறையிலே நடத்தைகளை வெளிப்படுத்துவது என்று இந்த இளைஞர்கள் இருக்கின்றார்களா? இளைஞர்கள் இருக்கின்றார்களா? வர்றான் இன்னைக்கு இளைஞர்கள், அவன் போட்டிருக்க சட்டையை பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு டைப்பான கலரா இருக்கு. சரி, கலர் எந்த கலர்னாலும் போடலாம். அது ஒரு கண்ணியமற்ற முறையிலே ரொம்ப விகாரப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அசிங்கமான பொருள் கொண்ட வார்த்தைகளை சட்டையில போட்டு வர்றானா இல்லையா? அதெல்லாம் நீங்க சொல்ல முடியுமா? இளைஞர்களும் இளம்பெண்களும் டி ஷர்ட் போட்டுட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு போகிறார்கள். அதில் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது, தமிழிலும் ஆங்கிலத்திலும் இன்ன பிற மொழிகளிலும். அது சொல்லக்கூடிய கருத்து என்ன? நல்ல ஒரு கருத்தா? அசிங்கமான ஆபாசமான கருத்துக்களை கூட அவர்கள் ஆடைகளிலே பொருத்தி கொண்டு அலைகின்றார்களா இல்லையா? அவங்க போற தினசே வாழ்க்கையே வித்தியாசமா இருக்குது. பைக்கிலே போகிறார்கள், அவன் வச்சுக்கிற பைக் ஒரு டைப்பா இருக்கு, சைலன்ஸ்ல உள்ள வலையெல்லாம் உருவிட்டு அது டர்ன்னு அடிக்குது. பைக்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா 2 தெருவுக்கு கேட்கிற அளவிற்கு அது ஒரு வித்தியாசப்படுத்த வேண்டும். தலையில் அடிக்கிற ஒரு கலரு, அது வந்து ஒரு கிளிப்பச்சை கலர்ல அடிக்கிறான். புள்ளிங்கோ, அவங்களுக்கு பேர் என்னது, புள்ளிங்கோ அப்படின்னு பேர் வைத்துக் கொண்டு முடி பார்த்தா இப்படி நிக்குது. இப்படி என்ன முடிய நல்லா இருக்கிற சொல்ல சொன்னாங்க, முடியை நீங்கள் படிய வைங்க, அது அழகிய முறையில் மதிப்பளித்து சீவுங்கள் என்று சொன்ன மார்க்கத்தை, அந்த அறிவுரையை விட்டு முடி என்ன பண்றான், நட்டமா நிக்க வைத்து ஜெல்ல தடவி, அது ஒரு மாதிரி சில இதான் வச்சிருக்காங்க, பியூட்டி பார்லர் போய் என்னென்ன பண்ணி முடி இப்படி நிக்குது. கலர் வித்தியாசமா இருக்குது. பாதி மண்டையை மலிச்சு பாதி மண்டையை மலிக்காம வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் தடை இருக்கிறது. ஒண்ணு மலிக்கிறதா இருந்தா முழுசா மலிக்கணும், வைக்கிறதா இருந்தா முழுசா வைக்கணும். அதுல பாதியை மலிச்சு பாதியை மலிக்காம அவருடைய நிலையை நாம் பார்க்கின்றோம். அதுபோல பெண்களை எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய பெண்கள் ஒரு பருவமடைந்த பெண் எந்த முறையில் ஆடை அணிய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றார்களா? ஹிஜாபை நடைமுறைப்படுத்துறாங்களா? இன்றைய இளம் பெண்கள், இஸ்லாமிய பெண்களை தான் சொல்றோம், மற்றவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அவங்க கடைபிடிக்கணும் அல்லாத பதில் சொல்லுவாங்க. மொத்தத்துல இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கிறாங்கன்னா எடுத்துக்கலாம். இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் மார்க்கம் சொன்ன அடிப்படையிலான ஆடைகளை அவர்கள் அணிந்திருக்கின்றார்களா? அதை கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா? லா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லாமா லஹர மின்ஹா, மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹை சொல்லுகின்றான், பெண்களுக்கு நீங்கள் நபியே சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிக்காட்டக் கூடாது. அதுக்கு ஒரு தனி ஒரு விதிவிலக்கல் இருக்குது. தந்தை, கணவன், கூட பிறந்த அண்ணன் தம்பி, அதே போல தந்தையின் சகோதரர், தாயின் சகோதரர், அது மாதிரி ஒரு சில விதிவிலக்கல்களை சொல்லி இவர்களை தவிர
மற்றவர்களுக்கு முன்பாக ஆடைகளை பெண்கள் மறைக்க வேண்டும். உடலை இன்ன பாகங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். முகம் தெரியலாம், முன்கை தெரியலாம், காலிலே கரண்டை காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி நடக்கணும், அதனால் அது மார்க்கம் அனுமதிக்கின்றது. அந்த பகுதி தெரியலாம். அது அல்லாத உடலுடைய மற்ற பகுதிகளை பெண்கள் அந்நியர்களுக்கு முன்பாக மறைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அலங்காரங்களை பூசிக்கொண்டு வெளியில் வரக்கூடாது, அந்நியர்களுக்கு முன்னாடி வரக்கூடாது. இந்த சட்டம் தெரியுமா தெரியாதா? மார்க்க இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெண்களுக்கு இப்படி ஒரு ரூல் இருப்பது தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் என்ன செய்வது கிடையாது? ஹிஜாபை பேணுவது கிடையாது. ஹிஜாப் என்ற பெயரை சிலர் அணிகின்றார்கள். அது முறையான ஹிஜாபாக இல்லை. சில பேர் இருப்பார்கள் ஹிஜாப் அணிவார்கள், கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும் ஹிஜாப் போடுறது இல்லை. ஏன்? அது பட்டு சேலையை மறைச்சிருது இல்ல. மற்ற நேரத்தில் ஹிஜாப் போடுறது ஓகே. கல்யாணத்துக்கு போகும்போது நாங்கள் என்ன செய்கின்றோம்? சாமுத்திரிக்கா பட்டு அணிந்திருக்கிறோம், வஸ்திரக்கலா பட்டு அணிந்திருக்கின்றோம், எப்படிப்பட்ட ஒரு தங்க நெக்லஸ் அணிந்திருக்கிறோம். அல்ல விளம்பரமே பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி விளம்பரப்படுத்துறான்? 2 in 1. இந்த கழுத்துல போடுறாங்களா ஆரமா என்னமோ அதுக்கு பேர் என்னமோ சொல்றாங்க, அது 2 in 1 வச்சிருக்கான். ஒரு பார்த்தாச்சுன்னா அது வந்து ஆன்டிகா பேர் சொல்றான், இன்னொன்னு இட்டாலியனா. கல்யாணத்துக்கு போகும்போது இப்படி வச்சுக்கிறணும், ரிசப்ஷனுக்கு போகும்போது அப்படி திருப்பிக்கிறணும். ஒரே கழுத்துல போடக்கூடிய ஆபரணம் 2 விதமா பயன்படுத்திக்கிறான்னு விளம்பரம் வேற படுத்துறான். அப்ப காசு கொடுத்து வாங்கிட்டோம், வாங்கி கழுத்துல வேற மாட்டியாச்சு, அடுத்தவங்களுக்கு காட்டாம இருந்தா சரி வருமா? அதனால அன்னைக்கு கல்யாணத்துக்கு போற அன்னைக்கு புர்காவுக்கு லீவ் விட்டுறது, பட்டுப்புடவையை அணிந்து கொண்டு எல்லா மேக்கப்பையும் அள்ளி பூசிக்கொண்டு அவர்கள் கல்யாண காட்சிகளுக்கு போகிறார்கள். அதாவது மேக்கப் பண்ணுவது மார்க்கத்தில் தடை அல்ல, அந்நியர்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தக்கூடாது. இப்ப கணவர் மட்டுமே வீட்டில் இருக்கிறார், அந்த கணவருக்கு முன்னாடி மேக்கப் அணிந்து கொண்டு ஒரு பெண் இருக்கலாம். தந்தை இருக்கிறார், தந்தைக்கு முன்னாடி அலங்காரம் செய்து கொண்டு ஒரு பெண் இருக்கலாம். அந்நியர்களுக்கு முன்னாடி வரக்கூடிய நேரத்திலே அலங்காரங்களோடு வெளியில் வரக்கூடாது. எத்தனை பேர் இன்னைக்கு ரோடுகள்ல பார்க்க முடிகின்றதா? முகத்தை பார்த்து நல்லா சுண்ணாம்பு அடிச்சதை போல பவுடரை அப்பிக்கொண்டு, உதட்டிலே ஒரு சிவப்பு பெயிண்ட் அடித்துக் கொண்டு, அது 58 கிரீம் வைக்கிறான், மஸ்காரா சொல்றான், பவுண்டேஷன் சொல்றான், கன்சீலர்னு சொல்றான், என்னென்னமோ பெயர்கள் கேள்விப்படுறதா சொல்றோம். அப்ப இது மாதிரி என்ன இதெல்லாம் போடலாம், வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கலாம். அந்நியர்களுக்கு முன்னாடி இப்படி போடலாமா? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கண்ணியமான ஆடையை விடுவது என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம். அவர்களுக்கு சொர்க்கத்தின் வாடை கூட கிடைக்காது என்று சொல்றாங்க. சின்பானி மின் அகலினார், 2 கூட்டத்தார் நரகம் செல்வார்கள். அவங்க யாருன்னு சொன்னா, ஒரு கூட்டத்தார் பலகீனமான மக்களை சாட்டைகளை வைத்துக் கொண்டு அடிப்பார்கள், இவங்க நரகத்துக்கு போவாங்க. இன்னொரு கூட்டம் யாருன்னு சொன்னால், நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், மெல்லிய ஆடைகளை அணிந்த பெண்கள். அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனா அந்த ஆடை ரொம்ப நைஸா இருக்கும், வெங்காய சருகு போல இருக்கும். அது போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு பிற ஆடவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்திலே ஒரு மாதிரியாக நடை போட்டு வந்து அந்த ஆண்களுடைய கவனத்தை ஈர்ப்பார்களே, இப்படிப்பட்ட பெண்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள், நரகம் போவார்கள். சொர்க்கத்தினுடைய வாடகை கூட அவர்கள் பெற மாட்டார்கள். ஒட்டக திமில்களை போல அவங்க குடுமி போட்டிருப்பாங்க, கொண்டை போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் கொண்டை போட்டு ரோட்ல போறாங்க, பார்த்தா அது உள்ளதானே இருக்குது, அதுதான் கூடாதுங்கிறாங்க மார்க்கம் சொல்லுது. பெண்களுடைய அந்த தலை இருக்குன்னு சொன்னா தலைக்கு மேல துணி போட்டு மறைக்குமே தவிர அதை ஒரு குடிவு போட்டு அது சுத்துன்னு சுத்தி பாம்பு மாதிரி சுத்தி அதை ஒரு ஹைட் ஆக்கி இதெல்லாம் கூடாது. நம்ம விரும்புறோம் விரும்பல என்பது மார்க்கத்தின் சட்டம் அல்ல. மார்க்கத்துடைய சட்டத்தை நாம் முடிவு செய்ய முடியாது, நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் அதிலே சுய விருப்பம் கொள்ளுகிற அதிகாரம் ஈமான் கொண்ட ஆணுக்கும் இல்லை, பெண்ணுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை, எவனுக்கும் இல்லை. இறைவன் சொன்னால் அது சட்டம், இறை தூதர் சொன்னால் அது சட்டம், அதை பின்பற்றுவது மட்டும்தான் நம்முடைய வேலை. அப்ப ஆடை விஷயத்திலே இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டை இன்றைய இளைஞர்களும் இளம் பெண்களும் பேணி இருக்கின்றார்களா? சிந்திக்க வேண்டும். அந்நியர்களுக்கு முன்னாடி அலங்காரத்தை வெளிப்படுத்தக் கூடாது. அந்நியர் என்றால் யார்? அதுல மிஸ்டேக் பண்ணுகிறோம். அந்நியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், தந்தை அவர் அந்நியர் அல்ல, அது மகரமான ஆண். அதே போல நமக்கு பிறந்த மகன்கள், ஒரு பெண்ணுக்கு பிறந்த மகன், ஒரு பெண்ணுடைய அக்காவுடைய மகன், அந்த அவருக்கு இவர் சின்னமாவா இருப்பாங்க. இப்படியான சில உறவுகளை தவிர மற்றவங்களுக்கு முன்னாடி அலங்காரத்தை வெளிக்காட்டக்கூடாது. பெரியம்மா மையர் பறை கசின் பிரதர், அவர் யாரு? அவர் அந்நியர் என்று மார்க்கம் சொல்லுது.
அதாவது ரெண்டு அக்கா தங்கச்சி, அந்த ரெண்டு பேருடைய பிள்ளைங்க இருப்பாங்களா, அதுல ஒருத்தருக்கு பெண் பிள்ளை, இன்னொருத்தருக்கு ஆண் பிள்ளை. இவங்க யாரு? கசின்னு சொல்லுவோமே. இவர்கள் அந்நியர்கள் தான். கசின் பிரதராக இருந்தாலும், ஒண்ணு விட்ட அண்ணனாக இருந்தாலும், ஒரு பெண் ஒரு ஆணுக்கு முன்னாடி உடலை மறைக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லி பாருங்க. இதெல்லாம் நடக்குமா? நடக்கணும். நடந்தாதான் நம்ம மார்க்கத்தில் இருப்பதாக அர்த்தம். இன்று நிலை என்ன தெரியுமா? சில ஊர்களிலே, இந்த பொதுவாக கிராமப்புறங்களிலே நிறைய மக்களோடு நெருங்கி பழகுவார்கள். பால் ஊத்துறதுக்கு ஒரு பால்காரன் வருவார். அவர் என்ன செய்வாரு? வாசல் நின்று பால் ஊத்த மாட்டார். அவர் வீடு கிச்சன் வரைக்கும் போய், என்ன அக்கா எப்படி இருக்கீங்க, மச்சி எப்படி இருக்கீங்க, அரசு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கிச்சன் வரைக்கும் போய் எடுத்து வச்சு ஊத்திட்டு வருவார். உள்ள வர்றது ஓகே, அது முறையான மறைப்புகளோடு இவர்கள் இருப்பார்களா? மார்க்கம் எப்படி வழிகாட்டுது பாருங்க. இஸ்லாமிய மார்க்கம் கற்பொழுக்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். ஒரு வீட்டுக்குள்ளே நாம் நுழையலாமா? டக்குன்னு போய் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் வீடுகள் அல்லாத மாற்றாருடைய வீடுகளுக்குள்ளே நீங்கள் நுழைவதற்கு முன்னால் அவ்வீட்டாரிடத்தில் சலாம் சொல்லாமல் உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்காமல் நீங்கள் நுழையக்கூடாது. வாசல்ல நிக்கணும், சலாம் சொல்லணும், உள்ள வரலாமான்னு கேட்கணும், அனுமதி கொடுத்த உடனே உள்ள போகணும். இப்படித்தான் இன்றைக்கு சமுதாய நடைமுறைகளை வச்சிருக்கிறாங்களா? சின்ன பிள்ளைகளுக்கே நாம் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை ஒரு வீட்டுக்கு அனுப்புறோமா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு சொல்லி அனுப்பணும். உள்ள நுழையக்கூடாது, வாசல்ல நில்லு, சலாம் சொல்லு, உள்ள வரலாமான்னு அனுமதி கேளு, உள்ள வான்னு கூப்பிட்டா மட்டும் போ என்பதை சிறிய வயது முதல் நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அது அந்த இளமை பருவத்தில் வெளிப்படும். இது போல கற்பொழுக்கத்தை இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு சிறப்பாக நமக்கு சொல்லி இருக்கின்றது. குல்லில் மூமினின் யகுதுமின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ளட்டும். இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது. மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், குல்லில் மூமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ளட்டும். ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒன்று. இன்று பார்க்கின்றோம், இதெல்லாம் ஒரு விதமான வழிகளா இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால், இந்த இளமை பருவத்திலே செல்போனுடைய பயன்பாடு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. செல்போன் என்பது ஒரு கருவி, அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்ல பயன்கள் இருக்கு. ஒரு ஆளை தொடர்பு கொள்றோம், திடீர்னு போய் ஒரு வண்டி ஆஃப் ஆகி நின்றுச்சு, ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம், ஒரு கருத்தை சொல்லணும், எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது? செல்போன் தேவைப்படுது. இந்த வியாபாரத்திற்கு செல்போன் நடத்தி வியாபாரம் பண்ண முடியுமா? ஒரு பொருளை வாங்கணும், ஒரு பொருளை விற்கணும், அந்த பார்ட்டி நம்ம வர சொல்லியிருப்போம், எவ்வளவு தொகைன்னு பேரம் பேசணும், எல்லாத்துக்குமே செல்போன் என்பது முக்கியமான ஒரு அத்தியாவசிய பொருளாக இன்று மாறிவிட்டது. அது ஓகே. ஆனால் இன்று அது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா, அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்தப்படுறதை விட அதிகமாக அனாவசியத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. இளைஞர்களை பார்த்தால் ரோட்ல கூட்டம் கூட்டமா நிக்கிறான். நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வரோம். அதுவும் கோயம்புத்தூர் எடுத்துக்கொண்டால் இது சாரமேடு பகுதிகளில், கருப்பு கடை பகுதியில், ஆசாத் நகர் பகுதியிலே, உக்கடம் பகுதிகளிலே நம்ம போவோமா, பைக்ல போயிட்டு வரமா இல்லையா, கூட்டம் கூட்டமா நிற்கிறார்கள். எல்லாருடைய கையிலையும் பார்த்தா ஒரு செல்போன். இளைஞர்களுக்கு இப்ப ரெண்டு தான் முக்கியமாக தேவை. ஒன்று என்ன? விலை உயர்ந்த ஒரு செல்போன். பாத்தீங்கன்னா ஐபோன் வாங்குறது, அது லட்சக்கணக்கான ரூபாயை மதிப்பு பண்ணி ஒரு போன் வாங்கிடுறோம். கேமரா பார்த்தா அது அப்படி இருக்கும், யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு வேகம், கேம் பார்த்தா அவ்வளவு ஸ்பீடா அந்த கேம் விளையாட முடியும், ஹேங் ஆகாது. அப்படி ஒரு செல்போன் வாங்கணும் என்பது அவருடைய இலக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன? விலை உயர்ந்த பைக்குகள். பைக்கே டைப்பா இருக்கு. முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான், பின்னாடி உட்காந்து அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான். சமமா இருந்ததுன்னா உட்கார்ந்த ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இவன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் முத மாடியில உட்கார்ந்த மாதிரி ஒரு சீட்டை தூக்கி வச்சு, அத டயர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டயர், அதை இப்படி இப்படி ஓட்டி பாம்பு போல படுத்து எழுந்து சென்று எழுத்துல ஆப்போசிட்ல வரவனை வந்து பயமுறுத்தி, அந்த ஹாரனை பாத்தீங்கன்னா அது பப்பரப்பா பான ஒரு சவுண்ட் கொடுக்கும். இப்படிதான் ஒரு வித்தியாசம் இருக்கணும், யூனிக்கா இருக்கணும். எல்லாரும் நம்ம திரும்பி பார்க்கணும். என்ன செய்ய போற? திரும்பி பார்த்து நீ என்ன செய்ய போற? உன் வாழ்க்கை லட்சியத்தை நீ அடைந்து விட போகிறாயா? எல்லோரும் உன்னை திரும்பி பார்த்து நீ சொர்க்கத்துல போய் சேர்ந்து விட போகிறாயா? அல்லாஹ் பார்க்கிறான், இவன் எப்படிப்பட்ட இளைஞன் தெரியுமா? உலகத்தையே தன்னை பார்க்க வைத்தவன், அதனால சொர்க்கத்தை கூடன்னு அல்லாஹ் சொல்ல போகின்றானா? இல்லையே. வீணான விஷயத்துக்கு தானே இது பயன்படுகின்றது. செல்போன்கள் 24 மணி நேரம் செல்போன்கள். செல்ஃபி இருக்கோ, செல்ஃபி எடுத்து பார்க்கிறது என்பது ஓகே தான், பிரச்சனை இல்லை. அந்த செல்ஃபி எடுப்பதற்காக வேண்டி என்னென்னமோ பண்றான். ஓடுற ரயில்ல இருந்து குதிக்கிறான்,
ஒரு மலை உச்சியில நின்று கொண்டு அவன் எடுக்கக்கூடிய ஒரு செல்ஃபியில அவனுடைய உயிர் போச்சா இல்லையா? அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவங்க. அமெரிக்காவில் எல்லா கையிலும் துப்பாக்கி இருக்கு. இப்ப நம்ம நாட்டில துப்பாக்கி என்பது எல்லா கையிலும் கிடைக்காது. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. துப்பாக்கி லைசன்ஸ் வாங்குறதா இருந்தா அது வாங்கவே முடியாத வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு உரியவங்களுக்கு அது கிடைக்கும் பாதுகாப்பு அடிப்படையில். அமெரிக்கால அப்படி இல்லை, லேசா கிடைக்கும். அவன் என்ன பண்றான், ஒரு இளைஞன் கையில செல்ஃபி, இந்த கையில ஒரு குல்ஃபி இருந்தா கூட பரவாயில்லை, குல்ஃபி சாப்பிட்டு செல்ஃபின்றாவது போயிருக்கலாம். இந்த கையில துப்பாக்கி. இவர் என்ன பண்றாரு, துப்பாக்கிய அந்த லோட் பேர பண்ணிட்டார். சும்மா ஒரு வைக்கிறத சும்மா வச்சத கூட பரவாயில்ல, அதை லோட் பண்ணி அந்த ட்ரிகர்ல இருக்கு விரல், ட்ரிகர்ல தெரியுதுல, அது அமுக்குனா சுடும்ல, அதான் ட்ரிகர்னு சொல்லுவாங்க. ட்ரிகர்ல துப்பாக்கி இருக்கு, இந்த கையில செல்போன் இருக்கு. இப்ப அமுக்கணும், மாத்தி அமுக்கிட்டான். எதை அமுக்கிட்டான்? வலது கையில போன் இருக்கு, இடது கையில துப்பாக்கி இருக்கு. இதை அமுக்க கூடாது, இதை அமுக்கணும். இதை அமுக்கனா என்ன அமுக்கிட்டான்? மாத்தி அமுக்கிட்டான். போட்டா அடிக்கிறதுக்கு பதிலா தோட்டா அடிச்சிருச்சு. அவ்வளவுதான். ஒரு நொடி பொழுது, ஒரு அற்ப ஆசைக்காக, தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டுறதுக்காக வேண்டி இவன் எடுத்த முயற்சி போச்சு. குடும்பத்துக்கு ஒரு புள்ள போயிட்டான். பைக்கை எடுத்துக்கொண்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்குறாங்க பசங்க, அள்ளிக்கிட்டு வர்றாங்க. ஆம்புலன்ஸ்ல எடுக்க சொல்றாங்க, எடுக்க முடியவில்லை. பாடிய தரையோடு தேய்ச்சிருச்சு, எலும்பு கூட கிடைக்கல. கண்கூடாக பார்க்கின்றோம். ஏன் இப்படி இருக்கிறாங்க இளைஞர்கள்? எதனால இந்த அலட்சியம்? உயிரை துச்சமாக மதித்து நீ அப்படி என்ன சாதிக்க போகிறாய்? உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய், உன்னை ஆளாக்கிய தந்தை, இன்று நம்முடைய பிள்ளையை நம்ம வளர்க்கிறோம். அவன் உருவாகி அவன் நம்மை பார்ப்பான் என்ற 1000 நம்பிக்கையோடு உன்னை பெற்று வளர்த்தார்களே, உன்னை பெற்று அதுக்குதான் பெற்றாங்களா? பெற்று வளர்ப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? எவ்வளவு சிரமங்களை தாண்டி ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்படுகின்றது. காரணமே இல்லாமல் இந்த அற்ப இன்பங்களுக்காக வேண்டி இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்கள் தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. எப்படி இவர்களை நம்ம உருவாக்குவது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது என்பதே ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் இளைஞர்களை மார்க்க அடிப்படையில் நாம் நல்வழிப்படுத்த வேண்டும், இளம் பெண்களை மார்க்க அடிப்படையில் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுத்திருக்கின்றோம். எனவே இந்த இளம் வயதுல அவர்களை நம்ம நேர்வழிப்படுத்த வேண்டி இருக்கிறது. இந்த இளம் வயதில் நேர்வழிப்படுத்துவது என்பது ஒரு அம்சம். நாம் அதை கவனத்தில் செய்கிறோம். இன்றைய குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, இவங்க யாருன்னு சொன்னா, இவங்க நாளைய இளம் பருவத்துக்கு வரப்போறாங்க. மதரசாக்களை படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்ம வீட்டிலே நம்முடைய அரவணைப்பிலே வளரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களுக்கு மார்க்கத்தை நல்ல முறையில் இப்பவுமே போதிக்கணும். அப்பதான் அந்த இளம் வயசுல கொஞ்சமாவது மார்க்கத்தை பின்பற்றுவான். இன்றைக்கு உள்ள பேர் அதையும் கவனத்தில் கொள்வதில்லை. இப்பவே சொல்லணுமா, சின்ன புள்ள தானே, அவன் வளர வளர அவனே பார்த்துக்குவான், புரிஞ்சுக்குவான். ஒரு சிலருடைய பேச்சுக்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க ஏதாவது கண்ட கண்ட வீடியோக்களை பாக்குறாங்க. ஆனா எவனாவது சில கிறுக்கி எதையாவது சொல்றான், படிச்சவனா இருக்கிறான், அவன் டாக்டர் வேற தனக்கு பேரை சொல்லிக்கிறான். என்ன சொல்றான், ரொம்ப இது பண்ணாதீங்க, உங்க பிள்ளைகளை ரொம்ப நீங்க கைட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, அவனே வளருவான், அதான் அவனுக்கு சிறந்தது, அவனே இவ்வளவு விஷயத்தை கத்துக்கிடுவான் அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்களா? அந்த வீடியோக்களை பார்த்தோட அந்த கருத்து உங்க உள்ளத்துக்கு வந்து விடுகின்றது. இவங்க என்ன செய்கின்றார்கள், அதை ஃபாலோ பண்ணி எதையுமே சொல்லாம விட்டுறாங்க. அவன் மார்க்க தொடர்பு இல்லாமல் வளர்கிறான். அவனுடைய உடல்ல அவன் எல்லாமே வளர்கின்றது, அறிவு வளர்கின்றது, ஹைட்டா வளர்றான். ஆனா என்ன வளரல? மார்க்க அறிவு என்பது அவனுக்கு வளர்றது கிடையாது. அதனாலதான் பலவிதமான பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஆளாகின்றார்கள் இளமை பருவத்திலே. பெற்ற தாய் தகப்பனை கொண்டு போய் கோம்புல கொண்டே போடுறான். எத்தனை விஷயங்கள் நம்ம ஜமாத்துக்கே வருது தெரியுமா? பெற்ற மகன் இருக்கிறான், சம்பாதிக்கிறான், நல்ல செல்வ செழிப்புல இருக்கிறான், ஆனால் தன்னுடைய தாயை பார்ப்பதற்கு அவன் தயாராக இல்லை. ஏன் தெரியுமா அப்படி ஆயிட்டான்? இவர்கள் மார்க்கத்தை அவனுக்கு போதிக்கல. உலகத்தை நீயே பார்த்து கத்துக்கன்னு சொன்னான். அவன் உலகத்துல உள்ள எதை பார்த்தான்? பெற்றோர்களை அவன் சுமையாக கருதினான். கொண்டு போய் இல்லத்துல சேர்த்து விட்டு இவன் நிம்மதியா இருக்க ஆசைப்படுறான். எனவே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளை சிறிய வயதில் இருக்கும் போது இருந்து மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்கணும். நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. இன்னொன்று என்ன பார்க்கிறோம், இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே போதை பழக்கம் என்பது ரொம்ப அதிகமாகி கொண்டு வருகிறது. தெருக்கு தெரு கஞ்சா விற்பனை நடக்குது. கோயம்புத்தூர்ல கஞ்சா கிடைக்குது. அது பெரிய கஷ்டமான காரியம்னா இல்ல, கொஞ்சம் போய் விசாரிச்சீங்கன்னா அதுக்குரிய ஆளை பிடிச்சிடலாம். ஓரஞ்சாரமா வித்ததெல்லாம் ஒரு காலம், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மலையடிவாரத்திலே அந்த மாதிரி இடங்கள்ல வச்சு கஞ்சா வித்த காலம் போய் தெருக்களிலே டோர் டெலிவரி கிடைக்கிறது. போன் பண்ணி அட்ரஸ் லொகேஷன் அனுப்புனா
வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போற அளவுக்கு கஞ்சா விற்பனை அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தி கொண்டு நெறியோடு பயணிக்க வேண்டும் என்றால் இந்த மார்க்க அறிவுரைகள் தேவையில்லையா? பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு அறிவுரை சொல்கிறார், என் மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, அது மகத்தான அநியாயம். யா புனைய அக்மிஸ் ஸலா, என் மகனே நீ தொழுகையை நிலைநாட்டு. சொல்றாங்க, நன்மையை ஏவு, தீமையை தடு. இதெல்லாம் தன் மகனுக்கு வேண்டிய அறிவுரைகளை அவர் செய்கின்றார். அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த மார்க்க அறிவுரைகளை நாம் சொல்ல வேண்டும். நமது பகுதியில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது மாதிரியான அறிவுரைகளை எடுத்து சொல்லி மார்க்க அடிப்படையில் அவர்களை நாம் மேம்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கின்றான். நம் சமுதாயத்திலே ஒரு அநியாயம் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு தீமை பரவுகிறது என்று சொன்னால், அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் நல்ல இஸ்லாமியன் அல்ல. அதை தடுப்பதற்கு நம்மாலான முயற்சிகளை பிரச்சாரத்தின் வாயிலாக, சீர்திருத்தத்தின் வாயிலாக அதை முன்னெடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக நம்ம மாற முடியும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த இளைஞர்களை பற்றி உள்ள பிரச்சாரங்களை, விழிப்புணர்வுகளை, சீர்திருத்தங்களை இளம் பெண்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் கொண்டு சென்று அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அந்த நல்வாய்ப்பினை தந்து நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, சமுதாயத்திலே உள்ள அந்த சீரழிவுகளிலிருந்து காப்பாற்றப்பட்ட பிள்ளைகளாக ஆவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதோடு அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.